ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு milkshake and beauticreation. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது என்னென்னா கேரட் ஸ்மூத்தி தான் செய்ய போகிறோம். எங்கள் வீட்டு செல்ல குழந்தைக்கு இதை தான் நான் கொடுக்க போகிறேன். 6 மாத குழந்தையிலேருந்து கேரட் ஸ்மூத்தி செஞ்சு கொடுக்கலாம். இதில் சில இன்க்ரீடியன்ஸ் நான் சேர்த்து ஆட் பண்ணி குழந்தைக்கு கொடுக்க போகிறேன். குழந்தை வந்து ஆரோக்கியமாகவும் ஆக்டிவாகவும் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இந்த செல்லக்குட்டிக்கு தான் நான் கேரட் ஸ்மூத்தி செஞ்சு கொடுக்க போகிறேன். உங்கள் வீட்டு செல்ல குழந்தைகளுக்கும் இந்த மாதிரி நீங்கள் கேரட் ஸ்மூத்தி செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்கள் குழந்தைங்க ரொம்ப ஆக்டிவாகவும் அழகாகவும் இருப்பாங்க, ஆரோக்கியமாக இருப்பாங்க, நல்ல கலராக வருவாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் நியூ வீடியோ போட்டவுடனே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். கேரட் ஸ்மூத்தி செஞ்சு கொடுக்குறனால உங்கள் குழந்தைங்க அழகாகவும் வருவாங்க, அன்றைக்கி முழுவதுமே ஆக்டிவாக இருப்பாங்க. ரத்தம் நல்லா உங்களுக்கு ஊறும். நல்லா உங்கள் குழந்தைய வந்து நல்ல கலராக வர்றதுக்கு இந்த மாதிரி கேரட் ஸ்மூத்தி செஞ்சு கொடுங்க. கேரட் ஸ்மூத்தி செய்கிறதுக்கான பொருட்கள் தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். செய்கிறதுக்கான பொருட்கள் எடுத்து வச்சுருக்கேன். 2 கேரட்டை வந்து நல்லா தோசி கட் பண்ணியிருக்கோம். அப்புறம் 2 பேரிச்சம்பழம், 2 பாதாம், நாட்டு சக்கரை 2 ஸ்பூனு. அடுத்து நமக்கு வந்து 2 முந்திரி எடுத்து வச்சுருக்கோம், ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கோம். இதுதான் நமக்கு தேவையான பொருட்கள். இதோட நன்மைகளை பற்றி பார்ப்போம். ஒவ்வொரு பொருட்களோட நன்மைகளை பார்க்கலாம். கண் பார்வைக்கு குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. பெரியவங்களுக்கும் சரி சின்னவங்களுக்கும் சரி வைட்டமின் ஏ இருக்குது. வயிற்றில் இருக்க பூச்சி எல்லாமே நமக்கு அழிச்சு கொடுத்துரும். வயிற்று போக்கு இந்த மாதிரி இருக்குது இல்லையா, அதை உங்களுக்கு குழந்தைங்களுக்கு இருந்தாலும் அதையும் சரிப்படுத்தி கொடுத்துரும். அழகாகவும் கலராகவும் வருவாங்க. அப்புறம் செரிமான பிரச்சனை குழந்தைங்களுக்கு இருக்கும், அதை சரிப்படுத்தி கொடுக்கும். அஜீரண பிரச்சனைகளும் சரிப்படுத்தி கொடுக்கும். ரத்தத்தை வந்து உங்களுக்கு அதிகமாக ஊற செய்யும். ரத்தத்தில் சிவப்பு அணுக்களை வந்து அதிகரிக்க செய்யும். ரத்தம் நல்லா உங்களுக்கு ஊறும். அதனால் மலச்சிக்கல் பிரச்சனை இருந்தாலும் உங்களுக்கு சரிப்படுத்தி கொடுத்துரும், உங்களுக்கு வெளியேற்றி கொடுத்துரும். குழந்தைங்களுக்கு கொடுக்குறனால நாட்டு சர்க்கரை, கருப்பட்டி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. வெல்லம் இருந்தால் சேர்த்துக்கலாம். பனங்கற்கண்டு சேர்த்துக்கோங்க. நீங்கள் ஜீனி யூஸ் பண்ண வேணாம். அடுத்து பாதாமோட நன்மைகளை பார்ப்போம். பாதாம் சாப்பிட்றனால குழந்தைங்க புஷ்டியாகவும் அழகாகவும் வருவாங்க, ஷார்ப்பாகவும் இருக்கும். இரும்பு சக்தி இருக்குது. ஹீமோக்ளோபினோட அளவை வந்து உங்களுக்கு அதிகரித்து கொடுக்கும். மூளை வந்து நல்லா சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு இந்த பாதாம் சாப்பிட்றதுனால ரொம்ப நல்லதாக இருக்குங்க. இதையும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். நல்லா குழந்தைங்க புஷ்டியாக வருவாங்க பாதாம்னால. அடுத்து நம்ம சேர்க்க போகிறது ஏலக்காய். ஏலக்காய் சாப்பிட்றதுனால செரிமானம், ஜீரண சக்தி இதெல்லாம் இருக்கும். பசி எடுக்கும், வாந்தி எடுக்கிறது இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு இருந்தாலும் அதெல்லாம் ஒவ்வாமை எல்லாமே சரியாயிரும். அடுத்து நம்ம எடுத்துக்கிற போகிறது முந்திரி எடுத்துக்க போகிறோம். முந்திரி சாப்பிட்றதுனால நல்ல எலும்புக்கு நல்லது, உடம்புக்கு நல்லது, பற்களுக்கு நல்ல வலிமையாக இருக்கும். இதயத்துக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். புத்தி கூர்மையாக இருப்பாங்க. நல்லா ஷார்ப்பாக மைண்டு வேலை செய்யும். கண் பார்வைக்கு நல்லது. புஷ்டியாக குழந்தைங்க அழகாக குலுகுலுன்னு வருவாங்க. முந்திரியும் சேர்த்துக்கலாம். அடுத்து பேரிச்சம்பழத்தில் நம்ம பார்ப்போம். மஸ்கட் பேரிச்சம்பழம் சாப்பிட்றனால உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து பொட்டாசியம், கால்சியம் சத்து, பாஸ்பரஸ் சத்து எல்லா சத்துக்களும் கிடைக்கும். எலும்பு வந்து நல்லா உறுதியாக இருக்கும். நல்லதுங்க. உடம்பு நல்லா பலமாக இருப்பாங்க. நல்லா புஷ்டியாகவும் அளவாகவும் வருவாங்க. குழந்தைங்க நல்லா பலமாக இருப்பாங்க. எடை கூடும். நன்மைகளை நம்ம பார்த்தோம். இதை எப்படி செய்யலாம் கேரட் ஸ்மூத்தி அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம கேரட்டை எடுத்துக்கலாம். கேரட்டை ஒரு குட்டி குக்கர் வச்சுருக்கேன், அந்த குக்கரில் சேர்த்துக்கிறேன். அதில் கொஞ்சமாக நம்ம தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி வந்து அந்த கேரட் மூழ்கிற அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். தண்ணி ஊற்றியாச்சு. நம்ம குக்கரில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு விசில் அளவுக்கு விட்டு இந்த கேரட்டை வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம். இப்போது நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி எடுத்தாச்சு. நல்லா வெந்துடுச்சு. இதை ஆற வச்சுட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் கேரட் சேர்த்துட்டோம். முந்திரியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அடுத்து நம்ம பாதாம் சேர்த்துக்கலாம். பாதாம் சேர்க்குறதுனால நல்லா குழந்தைங்க அழகாக வருவாங்கன்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி செஞ்சு. அடுத்து 2 விதை நீக்கி பேரிச்சம்பழம் சேர்த்துக்கலாம். அடுத்ததான் நம்ம சேர்க்க போகிறது நாட்டு சர்க்கரை. நாட்டு சர்க்கரை 2 ஸ்பூன், இல்லை கருப்பட்டி இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஒயிட் சுகர் மட்டும் சேர்க்க வேணாம். குழந்தை கொடுக்குறனால ஒரு ஏலக்காய், ஒரே ஒரு ஏலக்காய் செரிமானத்துக்காக நம்ம சேர்க்குறோம். அடுத்து குழந்தை கொடுக்குறனால பால் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்சியில் நைஸாக அரைச்சிக்கலாம். கேரட் ஸ்மூத்தி வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி உங்கள் வீட்டு எல்லா குழந்தைகளுக்கும் செஞ்சு கொடுங்க. என்ன வீடியோ வேணும், குழந்தைங்களுக்கு சம்மந்தப்பட்ட வீடியோ என்ன மாதிரி வேணும் அப்படிங்கிறத உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க. நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். என்னோடய வீட்டு செல்ல குழந்தை எப்படி சாப்பிட்றான்னு பாருங்கள். இந்த மாதிரி தான் சாப்பிட்டா, ஷேட் பண்ணிக்கிட்டே சாப்பிட்டா. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க.
நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நான் நியூ வீடியோ போட்டோடனே உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.